மகளை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. பாஜக தன்னுடைய அடுத்த கட்ட ஆட்டத்தை தொடங்கிவிட்டது. மெல்ல தன்னுடைய ஆக்டோபஸ் காரங்களை இந்தியா முழுமைக்கும் அப்படியே மெதுவாக நீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா, நார்த்து ஃபுல்லாக வந்து எம்பிக்களுடைய எண்ணிக்கை உயரும், சவுத்தில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறையும். கூடுதலானாலும் சிக்கல், நம்முடைய எண்ணிக்கையெல்லாம் வந்து தாறுமாறாக கொலாப்ஸ் ஆகும், சிஸ்டம் டோட்டலாக டேமேஜ் ஆகும். ஏன் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க பாஜகனா, பாஜகவுக்கு எங்கெல்லாம் ஓட்டு கிடைக்காதோ, எங்கெல்லாம் எம்பிக்கள் கிடைக்க மாட்டாங்களோ அங்கெல்லாம் வந்து சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணிட்டு ஜனநாயக கடமையை ஆற்ற முடியாத அளவுக்கு ஜனநாயகத்தை சீர்குலைச்சிட்டு அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிற அல்லது மத நம்பிக்கையில் கிடைக்கிற இடங்களெல்லாம் வந்து எம்பிக்கள் அதிகரித்து அங்கேருந்தே அவர் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிற லெவலுக்கு எம்பிக்களை இழுத்துடலான்னு நம்புகிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 218 எம்பிக்கள் 219 எம்பிக்கள் போல இருந்தால் தான் ஆட்சி வந்து நம்ம அதிகாரப்பூர்வமாக அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தால் அதற்கு தேவையான எண்ணிக்கையில் இடங்களை வந்து நம்ம எடுத்துடலாம். நம்ம அது போதும், சவுத் இந்தியா பற்றிலையும் தேவையில்லை. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. வந்தால் வரவழைப்போம், வரனா பரவாயில்லன்ற மாதிரி நிலைமை இருந்தது இல்லையா? இப்போது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தொகுதி மறுவரையறைக்கு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதற்கு கடுமையாக எதிர்வினை ஆற்றியது யாருன்னா திமுகவும் திரிணாமுல் காங்கிரஸும் கடுமையாக எதிர்வினை. ஏற்கனவே எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்காங்க காங்கிரஸ், அவங்க தொடர்ந்து எதிர்க்கிறாங்க. மாநில கட்சிகளில் கடுமையாக எதிர்த்தது கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம். இப்போ இந்த 3 மாநிலங்கள்லையும் அன்றைக்கு வலுவான முதலமைச்சராக இருந்தது ஒரு பக்கம் மம்தா பானர்ஜி, ஒரு பக்கம் வந்து ஸ்டாலின், இன்னொரு பக்கம் வந்து பினராயி விஜயன். இன்றைக்கு பினராயி விஜயன் வெற்றி பெற்றாலும் ஒரு கட்சி தோத்து போச்சு. மம்தா பானர்ஜி அவரும் தோற்று விட்டார், கட்சியும் தோத்து போச்சு. அங்கே அவருடைய சொல்லுக்கு அந்த எம்எல்ஏக்கள் இப்போ வந்து கேட்க மாட்டேங்கிறான். எம்எல்ஏக்களே அங்கே பாஜக விலை கொடுத்து வாங்கி விட்டது. குதிரை பேரம் அங்கே பெரிய அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் ஆட்சி மாற்றம், ஸ்டாலின் தோத்து போயிருக்காரு, திமுகவும் ஆட்சி போயிடுச்சு. அப்போ இந்த நேரத்தில் மீண்டும் அந்த வரையறை அந்த சட்டத்தை சில மாற்றங்களோடு சில திருத்தங்களோடு மீண்டும் அவையில் கொண்டு வருவதற்கான முயற்சியை வந்து பாஜக செய்திருக்கிறது என்று இன்னைக்கு தகவல் வருது. இதே இப்போ மறுபடியும் கொண்டு வராங்கன்னா, ஏற்கனவே தோத்து போயிட்டாங்க. அந்த சட்டத்தை கொண்டு வந்து எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்வினை ஆற்றி தோத்து போயிட்டாங்க. அதே எதிர்கட்சிகள் தானே இன்றைக்கும் இருக்காங்க. மசோதா தோத்து போன இடம் பார்லிமெண்ட்ல அன்றைக்கு இருந்த 2 மாதம் முன்னாடி இருந்த அதே ஸ்ட்ரென்த் தான் இன்றைக்கும் இருக்காங்க. ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லையே. ஆனால் 5 மாநில தேர்தலுடைய எதிரொலி நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்க நேரத்தில் எதிர்கட்சியாக இருந்த எல்லாரையும் 4 மாடு கதை மாதிரி தான். 4 மாடு ஒரு சிங்கம் இடையில உள்ளே போய் வந்து ஒரு நரித்தந்திரமாக ஒரு வேலையை பார்த்து 4 மாடையும் ஒன்றா இல்லாமல் பிரித்து விட்டா சிங்கம் ஒன்றா சாப்பிட்ற மாதிரி எதிர்கட்சிகள் வலுவாக இருந்த எதிர்கட்சிகளை இப்போது அவர்களுக்குள்ளாக புகுந்து ஆசை வார்த்தை கூறி ஆட்சி அதிகாரத்தை தரேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் காங்கிரஸை திமுக கூட்டிலேருந்து பிரித்தாங்க. இப்போ அகில இந்திய அளவில் எதிர்ப்பு வந்துருச்சு. எங்களுக்கு தனி இடம் கொடுங்கன்ட்டு கனிமொழி எம்பி கேட்டாங்க. அவங்க தான் கட்சி தலைவர் பார்லிமெண்ட்டில். அப்போ அங்கே திமுகவும் காங்கிரஸுக்கும் உறவு இல்லை, ஒட்டி இருந்தது, பிரிஞ்சிருச்சு. இந்தியா கூட்டணி உடைஞ்சு போச்சு. அங்கே வலுவான எம்பிக்கள் அங்கே இல்லை. அப்போ குறையுது. திரிணாமுல் காங்கிரஸும் கடும் கோபத்தில் இருக்குது காங்கிரஸ் மீது. அவர்களும் இந்த முறை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ ஈஸியாக நம்ம வந்து அந்த நம்ம தொகுதி மறுவரையறையை வந்து மீண்டும் அந்த மசோதாவை நிறைவேற்றி கொள்ளலாம்னு பாஜக கீழ்த்தரமாக ஒரு வேலை பார்க்குது, சில்லறத்தனமாக ஒரு வேலை பார்க்குது. இப்போ விஜய்க்கு எதிராக தலைக்கு மேலே கத்தி தொங்குது. அவர் அதை பற்றிலாம் கவலைப்படுறதே கிடையாது. அவர் மேக்கப் போட்டுக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறது தான் விரும்புகிறாரு. ஆஃபீஸ் டியூட்டி போகிற மாதிரி சோறு அவரே எடுத்துன்னு போய் சாப்பிட்றாருன்னு ரீல்ஸ் போகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அதை நம்புவதற்கு ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ இது மாதிரியான தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு வருது, வாய் திறக்க மாட்டார். விஜய் பேசுவார்னு நினைக்கிறீங்க? பேச மாட்டார். இப்போ விஜய் திருச்சியில், இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற இன்னும் சில மணி நேரங்களில் திருச்சியில் அவர் வந்து தன்னுடைய நன்றி அறிவிப்பை திருச்சி கிழக்கில் சொல்கிறாராம். அந்த தொகுதி மக்கள் ரிசைன் பண்ணிட்டாரு, ஒரு அறிக்கை கூட விடலை. இப்போ போகிறதுக்கு என்ன காரணம்? இடைத்தேர்தலில் ஜெயிக்கணும், திருப்பி ஏதாவது பொய் பரப்பணும், திருப்பி குழந்தைகள் மனசை கலைக்கணும், திருப்பி ஏதாவது பொம்பளைங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சீன் போடணும், ஏமாற்றணும். அதுக்காக அவர் வந்து போகிறார். அவருக்கு வந்து அவர் தான் முதலமைச்சர் என்று மறந்துட்டாங்க போல இருக்கு. அதனால மறுபடியும் அதே பழைய பேட்டர்னில் 5000 பேர் தான் QR கோடுன்னு பழைய பேட்டர்னுக்கு அதையே பண்ணுறாங்க, என்னமோ பண்ணி தொலைகிறாங்க. திருச்சி மக்கள்லாம் கொதிப்பில் இருக்காங்க. இப்போ திருச்சி கிழக்கு மக்கள் கடும் கொதிப்பில் இருக்காங்க. என்ன காரணம்னா, 4:30 மணி தான் அவர் பேசுகிறாருன்னு சொன்னாங்க. ஆனால் காலையில் 11 மணிக்கே போக்குவரத்து நிறுத்தப்பட்டு விட்டது. இவர் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு சுற்றி பாதுகாப்பு காரணம்னு சொல்லி போக்குவரத்து சுத்தமாக தடை செய்யப்பட்டு
பொதுமக்கள் நடந்து போறாங்க பல கிலோமீட்டர்கள், கடும் கோபத்தில் இருக்காங்க. எந்த முதலமைச்சரும் இப்படி பண்ணதில்லை. திருச்சி ஏன் இந்த மாதிரி வந்து, அதுவும் விஜய் வந்து இந்த மாதிரி இந்த பயங்கர படோட ஒரு லைஃப் எதுக்கு அவருக்கு? போகும்போது 4 மணிக்கு தானே, 4 மணிக்கு போகணும்னா பொதுமக்களை இம்சித்து தான் போகணுமா? அதுலேயும் விதி மீறி இருக்காரு. சட்டம் இருக்கு, பள்ளிகள் கல்லூரிகளில் மத அடையாளங்கள் அரசியல் அடையாளங்கள் காட்டக்கூடாதுன்னு. முதலமைச்சர் அரசியல் கூட்டம் நடத்துறாரு. நன்றி அறிவிப்பு கூட்டம்னா என்னது? அது ஒரு நலத்திட்ட உதவின்றது வேற, அது அரசு சார்பில் நடத்தப்படுகிற விழா. இது நன்றி அறிவிப்புன்றது கட்சி விழா. தாவேகா சார்பில் நின்னாரு, ஜெயிச்சாரு, அந்த மக்களுக்கு நன்றி சொல்றாரு. இது ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையிலேயே நம்முடைய இயக்குனர் நடிகர் அமீர் அவர்கள் ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூர் சம்பவத்தில் உண்மையிலே என்ன நடந்தது என்பதை கண்டிப்பாக முதலமைச்சர் விஜய் வெளியிடணும், தெளிவுபடுத்தணும். ஏன்னா இப்போ யார் மேலேயும் பழி போட முடியாது. அவர் அதிகாரம் இப்போ அவர் கையில் வந்துருச்சு. கரூர் சம்பவத்தில் 41 மரணங்களுக்கு திமுக தான் காரணம், இவர் தான் காரணம், அவர் தான் காரணம்னு சொல்லிய கான்ஸ்பிரசி தியரிகள்லாம் கலப்பி விட்டாங்க இல்லையா? இப்போ அதிகாரம் யார்கிட்ட இருந்தது? அப்போன்னா திமுக கிட்ட இருந்துச்சு. அதனால நீங்கள் சொன்னதெல்லாம் மக்கள் நம்பினார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து ஏமாற்றி சீட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கீங்க. இப்போ அவர் சொல்றாரு, அமீர் சொல்றாரு, அன்னைக்கு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு அதிகாரம் உங்கள் கையில் வந்துருச்சு. 41 மரணங்கள் நடந்திருக்கு. ஆனால் அந்த மரணங்களுக்கு இது வரைக்கும் விடை தெரியவே இல்லை. சிபிஐல வழக்கு ஒரு பக்கம் இருக்கு, ஆனால் அதிகாரம் உங்கள் கையில் வந்துருச்சு இல்லை. அப்போ நீங்கள் சொல்லுங்க, அன்னைக்கு சொன்னீங்கல்ல எல்லாம் திமுக தான், ஏன் மேலே பழி போட்டீங்கல்ல அப்படின்னு பேசினார் இல்லையா விஜய்? இன்னைக்கு அவர் தானே முதலமைச்சர். உண்மையிலே அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. உங்கள்கிட்ட ஆதாரங்கள் இருக்கான்னு பாருங்க. இப்போ அதிகாரம் இருக்கு, காவல்துறை உங்க கட்டுப்பாட்டில் இருக்கு, எல்லாம் உங்க கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. அப்போ உண்மை என்னன்னு தெரியணும்ல. ஒருவேளை திமுக செய்தது என்றால் அவங்க மேல அரெஸ்ட் பண்ணுங்க, நடவடிக்கை எடுங்க. ஏன் தள்ளி போடுறீங்க? தள்ளி எங்க சார் போடணும்? என்ன நடக்குதோ அதை உடனடியாக ஆதாரங்களை திரட்டி சிபிஐ கிட்ட கொடுங்க. உங்க மேல உள்ள பழியை தொடச்சிங்க. நீங்க தான் யோகிய சிகாமணியாச்சா, தூய சக்தியாச்சா, நேர்மையாச்சா, நேர்மையின் சிகரமாச்சா, நீங்க வாங்க அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் அமீர். அவருக்கு பதில் சொல்லுங்க சிஎம் சார். அவர் ஒரு இயக்குனர், உங்க துறை சார்ந்தவர், நடிகர், அவர் கரெக்டாக தான் கேட்குறாரு. இது ஏற்ற வரைக்கும் வேற ஒருத்தர் மேலே பழி போட்டீங்க, இப்போ உங்ககிட்ட நிர்வாகம் வந்துருச்சு இல்லை, இப்போ நீங்கள் எடுங்க, நடவடிக்கை எடுங்க. எடுப்பாரா விஜய்? விஜய் சார் எடுப்பீங்களா? நடவடிக்கை எடுப்பீங்களாங்க? உண்மை உங்களுக்கு தெரியுமேங்க, உங்கள் மனசாட்சிக்கு உண்மை தெரியுமே. நம்ம லேட்டாக போனதுனால தான் 41 பேர் செத்து போயிட்டாலும் உண்மை தெரியும், அதை சொல்லுவீங்களா? அப்புறம் இவன் தூய சக்தின்னு சீன் போட முடியாது இல்லை, அயோக்கிய சக்தி ஆயிடுவீங்களே, துரோக சக்தி, கொலகார சக்தி ஆயிடுவீங்கல்ல நீங்கள் அதை சொன்னா. அதனால் அதை சொல்ல மாட்டீங்க. ஆனால் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, அது நிச்சயமாக உங்களை அரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் வெற்றி பெற்றாலும் உங்கள் முகம் சந்தோஷமாக இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் பண்ண குற்ற உணர்ச்சி தான். நீங்கள் தப்பு பண்ணி தான் அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க, ஏமாற்றி மோசடி பண்ணி தான் அந்த சீட்டில் உட்காந்துருக்கீங்க. அந்த சீட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது. முதலமைச்சர் சீட் என்பது விஜய்க்கு எந்த காலத்திலையும் மகிழ்ச்சியை தராது. ஏன்னா அவர் நேர்மையான வழியில மக்கள் கொண்டாடி வரல. கிட்டத்தட்ட 66% மக்கள் அவரை வெறுத்திருக்கிறார்கள். 34 பேர் தான் அவருக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். 66% பேர் விஜய் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஏதோ பயங்கர சுனாமி அடிச்சிச்சு அதெல்லாம் கிடையாது, ஒரு ஆணியும் இல்லை. கவர்ச்சி அலை, அவ்வளோதான். கவர்ச்சி அலை இப்போ கவர்ச்சிக்கு பல்ல காட்டுது. தஞ்சாவூரில் போராட்டம் பண்ணுறாங்க, சேலத்தில் போராட்டம் பண்ணுறாங்க, எல்லா ஊர்களையும் மக்கள் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. விவசாயிகள் வந்து ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. யாருக்கு ஓட்டு போட்டோமோ அவங்களே எங்களை கைது பண்ணுறாங்கன்னு பெண்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க, கோவப்படுறாங்க. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீரே இல்லை, அழிஞ்சு போச்சு, சீர்கட்டு போச்சு, நாசமாக போச்சு. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ நன்றி அறிவிப்பு கூட்டம்னு என்ன பேச போகிறாருன்னு பார்ப்போம். அவர் பேசினால் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, எது மீண்டும் பொய் பரப்புகிறார், முதலமைச்சர் ஆயிட்டோன்னு தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா என்பதெல்லாம் அவர் பேசின பிறகு தான் தெரியும். பேசிட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு முதல்வர் அவர்களுக்கு நம்ம வைக்கிற விஷயம் என்னென்னா, கரூர் சம்பவத்துக்கு யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் சார். அதான் உங்கள் மேல் உள்ள மிகப்பெரிய டாஸ்க்கு. நான் மட்டும் சொல்லல சார், அமீர் இயக்குனர், அமீர் நடிகரும் இயக்குனருமான அமீர் அவர்கள் அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்காரு.
கண்டிப்பாக அதை செய்யணும். பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்றத அதுக்கும் அவர் வந்து பொழந்து கட்டிட்டாரு. பாட்டிலுக்கு 10 ரூபான்றது அந்த காலத்தில் இருந்துச்சு, இந்த காலத்தில் இருக்குது. திமுக ஆட்சியில் இருந்துச்சு, அதிமுக ஆட்சியில் இது நம்ம தாவேக ஆட்சியில் விஜய் ஆட்சியில் 10 ரூபா இல்லை 20 ரூபா 30 ரூபாலாம் வாங்குறாங்க. ஆட்சி தான் மாறி இருக்கு, ஆனால் காட்சி எதுவும் மாறவே இல்லை. யார் வாங்கினாலும் காசு வாங்கினது தப்பு தான். நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஏன்டா அவன் காசு வாங்குறான்? அரசாங்கம் தானே செய்யணும், சரக்கு விற்கிறது அரசாங்கம் தானே அப்படின்னு ஒரு எதிர்கேள்வியும் கேட்டிருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து விஜய் அவர்கள் பதில் கிடைக்குமா? திருச்சியில் ஏதாவது பேசுவாரா? காத்திருப்போம். அதுவரை கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.